ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது சப்போஸ் நீங்கள் எம்எஸ்சிலாம் படிக்க போகிறீங்க அண்ட் ஃபர்தராக இந்த தேர்ட் இயரு வர்ற நிறைய பேப்பர்ஸ் இந்த கன்வர்ஜென்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமாக வரும். அது ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டே உங்களுக்கு இப்போ தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நிறைய பேசும்போது இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸ் ரொம்ப தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க. ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த கன்வர்ஜென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம. ஸோ கன்வர்ஜென்ட் அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்னு அர்த்தம்னா குவிதல். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு குவிஞ்சு போகிறது. ஒரு புனல் எடுத்துக்கோங்களேன். புனல் ஸ்டார்டிங்கில் வந்து அகலமாக இருக்கும், போ சொல்லிக்கிட்டு வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி சில சீக்வன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட இதே வந்து பார்த்திங்கன்னா ரியல் அனாலிசிஸ் அப்படி தானே. ஸோ ரியல் லைன், இதுக்கு பேர் ரியல் லைன். ஸ்ட்ரைட்டாக இல்லை, சாரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லைனை வச்சு தான் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைனில் தான் இங்கே 0 இருக்குமா? ஸோ ஓகேவா? ஸோ இங்கே 0லேருந்து இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் எல்லாமே இந்த லைன்லேயே பற்றி பேசிடலாம் நம்ம. ஸோ இந்த லைன்லேயே எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ நான் சொல்ல வர்றது கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ். ஓகேவா? இப்போ நான் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன தரோம், 1 2 3 4 5 இப்படி வரிசையாக போயிட்டுருக்கோம். செட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வரும். அது ஒரு சீக்வன்ஸ் தான். ஓகேவா? ஸோ சில சீக்வன்ஸ் இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோம்னா மோனோட்டான் சீக்வன்ஸ், மோனோட்டான் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படின்னு அர்த்தம். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும், சில டிக்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். சில சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஒவ்வொரு நம்பராக அசைன் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே, ஓகேவா, இது A1, இது A2, இது A3, A4, A5 இப்படி போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, பக்கத்தில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கிட்டனா ரொம்ப கிட்ட. அதாவது என்னால் பென்சிலில் வரைய முடியாது அந்த அளவுக்கு இந்த சீக்வன்ஸ் அப்படியே போய் கடைசியில் கடுத்து இங்கேயே நின்றுட்டே இருக்கும். சுற்றி இங்கேயே நின்றுட்டே இருக்கும். இப்படி ஸ்டார்ட் ஆகி கடைசியில் இப்படி சுருங்கி ஒரு கட்டத்தில் இதை தாண்டாது, ஒரு லெவலில் தாண்டாது. இருக்குல்ல, இப்போ இதுதான் லெவல் அப்படின்னா இந்த லெவலுக்குள்ளேயே போய்கிட்டே உள்ளுக்குள்ளே உளுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சில சீக்வன்சஸ் அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸை நம்ம கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு எந்த பாயிண்டில் இருக்குல்ல, எந்த பாயிண்டில் அது சுருங்கி போகுதோ, ஓகேவா, இப்படி விரிஞ்சு கடைசி இப்படி சுருங்கி போகுது. ஓகே, இந்த பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட். இதை தாண்டி போக மாட்டேங்குது. ஸோ இதுதான் லிமிட்டு. இந்த லிமிட்டை தாண்டி நான் எவ்வளவு தூரம் இழுத்தாலும் இந்த சீக்வன்ஸ் இந்த இடத்த தாண்டவே மாட்டேங்குது, இந்த லிமிட்டை தாண்டவே மாட்டேங்குது. ஸோ அப்படி ஒரு நம்பர் இந்த இடத்துல என்னால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா இந்த நம்பருக்கு பேர் தான் லிமிட். ஓகேவா? ஸோ கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸுக்கு மட்டும்தான் லிமிட் இருக்கும். ஓகேவா? இப்போ நேச்சுரல் நம்பருக்கு லிமிட்டே கிடையாது, ஏன்னா போய்கிட்டே இருக்கும். அதனோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எங்கேயும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஒரு சில சீக்வன்ஸ் வந்து லிமிட் இருக்கும், அதை தாண்டி போகாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸை நம்ம கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் சொல்கிறோம். அதாவது நல்லா கவனிக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே தான் இந்த இடத்துல இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் A1, இது A2, இது A3 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அப்படியே சுருங்கிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சுருங்கி கட்டத்தில் ரொம்ப சின்னதாக வந்து இப்படி சின்னதாக வந்து நின்றுடும். ஒரு லிமிட்டை தாண்டாது. இதுதான் அந்த லிமிட்டை வச்சுக்கிறது, லிமிட்டை தாண்டாது. அப்போது இப்படி போய்கிட்டே இருக்க சீக்வன்ஸில் ஏதோ ஒரு இடத்துல, இப்போ இதான் அந்த பாயிண்ட் வச்சுக்கிறோமே, இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே சுருங்கிக்கிட்டே போய் கடைசிக்கு வந்து நிற்கிது. அப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த பாயிண்டில், அதாவது எந்த ஸ்டேஜிலேருந்து சுருங்குது, எந்த பாயிண்ட்டை தாண்டி போக மாட்டேங்குது, இந்த 2 விஷயம் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு 10,000 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 5001 வச்சுக்கிறோமே, அந்த 5001வது ஸ்டேஜிலேருந்து அப்படியே நான் எவ்வளோ தூரம் கொண்டு போனாலும் இந்த லிமிட்டை தாண்டவே மாட்டேங்கி அப்படின்னு வச்சுக்கிறோமே. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் பேர் தான் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ். இப்போ நான் வந்து கலோக்கியலாக ஒரு டயக்ராம் போட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அதாவது நம்ம டெஃபினேஷனே பார்ப்போம். ஓகேவா? அது புரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ டெஃபினேஷன் நான் வாசிக்கும்போது அங்கே உள்ள நான் போட்ட டயக்ராமையும் மைண்டில் வச்சுக்கிட்டே வாசிக்கணும், அப்போ தான் நல்லா புரியும். இப்போ a sequence an is said to be convergent to a. ஓகேவா? ஸோ கன்வர்ஜென்ட் to a கிடையாது, to a நம்பர், சாரி, to a கிடையாது, to a நம்பர் L. ஓகேவா? if
given epsilon greater than 0, there exists a positive integer m such that an minus l less than epsilon bounded. இப்படி போட்டால் பவுண்டட் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா. ஸோ மாடலஸ் ஆஃப் an less than m. ஸோ இப்படிலாம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு பவுண்டட் அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே ஒரு நோட்டில் நான் சொல்லியிருப்பேன் இதை. For all n greater than or equal to m, we say that L is known as the limit of the sequence and we have to write the sequence as limit n tends to infinity. இது அப்படி வாசிக்கணும். limit n tends to infinity an is equal to L. அல்லது எப்படி எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதினாலும் வாசிக்கிறது limit n tends to infinity L அப்படின்னு வாசித்துக்கும். என்ன சொல்ல வாராங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அழிச்சிக்கிறோம் எல்லாத்தையும். ஓகே அழிச்சா என்ன சொல்ல வராங்கன்னா a sequence an is said to be convergent to a lemon debate. நம்ம சொன்னோம்ல இங்கே ஒரு சீக்வன்ஸ் இப்படி போயிட்டுருக்கு. இந்த சீக்வன்ஸு கன்வர்ஜென்ட் ஆகிற பாயிண்ட் இதான் எல்லுன்னு வச்சுக்கிறோம். இப்போது இந்த சீக்வன்ஸு இந்த எல்லில் கன்வர்ஜென்ட் ஆகுது நான் சொல்லணும்னா கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0. நீ எந்த பாசிட்டிவ் நம்பர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். அது 10 இருக்கலாம், 100 இருக்கலாம். மேக்ஸிமம் நம்ம என்ன இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெரி 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 ஸ்மால் குவான்டிட்டி, அதாவது 0.00000 ஒரு 100 0 போட்டு 1 அல்லது 1000 0 போட்டு 1 இல்லைனா 10 0 போட்டு 1 அப்படிங்கிறப்போ ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். பட் பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா. என்னோட நோக்கம் பாசிட்டிவ் நம்பர். எப்சிலான் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், பட் நம்ம மேக்ஸிமம் எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு சின்ன வேல்யூ. given epsilon greater than 0, there exists a positive integer m. அந்த m அப்படிங்கிறது என்ன? சீக்வன்ஸ் an அடுத்தன. அப்போ a1 a2 a3 அப்படியே போய்கிட்டே இருக்குது. an இப்படி அதுவும் போய்கிட்டே தான் இருக்குது. சீக்வன்ஸாக போய்கிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருந்தால் சுருங்க ஆரம்பிக்கும்னு சொன்னேன்னா, ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் am. அதனால தான் அந்த m தான் mன்னு போட்டிருக்கேன். அது எந்த ஸ்டேஜு? அதாவது a1 a2 a3, 3ங்கிறது தேர்ட் எலமெண்ட்டு, a4னா ஃபோர்த் எலமெண்ட்டு, ஃபிஃப்த் எலமெண்ட்டு, சிக்ஸ்த் எலமெண்ட், அந்த மாதிரி எனக்கு தெரியாது அது சீக்வன்ஸை பொறுத்து. ஸோ எம்மாவது எலமெண்ட்டில் அதுதான் தேர் எக்ஸிஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ mth எலமெண்ட்டில் இருந்து சுருங்க ஆரம்பிக்கும். எங்கே எதை நோக்கி போகும்? இந்த லிமிட் எல்லை நோக்கி போகும். அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா an டிஃப்ரென்ஸ் எல் இதாக இருக்கலாம், an மைனஸ் எல் லெஸ் தென் எப்சிலான் இதாக இருக்குல்ல அங்கே பார். அதாவது பொதுவாக இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ, an மைனஸ் எல் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னா திஸ் இஸ் இது ஒரு நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். நெய்பர்ஹுட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சர்க்கிள் மாதிரி பயன் பண்ணிக்கும். இதை ஞாபகம் வச்சுக்க உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இருக்குல்ல இந்த குவான்டிட்டி இருக்குது பார், இந்த குவான்டிட்டி வந்து சென்டர், இது எல். ஓகேவா. இது வந்து உனக்கு என்னது? ரேடியஸ். ஸோ எப்சிலான் இதுதான் ரேடியஸ். ஓகேவா. வட்டம் போட்டால் அப்படி தானே போடுவோம், இப்படி போடுவோமா? பட் இங்கே ரியல் நம்பருங்கிறதுனால ஒரு நிமிஷம். ஓகேவா. இது எல். ஓகேவா. ஸோ இங்கே வந்து எப்சிலான் நெய்பர்ஹுட். ஓகேவா. ஸோ எப்சிலான் வந்து இந்த பக்கம் இருக்குது, இதான் வந்து ரேடியஸ். ஸோ ரேடியஸ்னால் இதான் ரேடியஸ் வருமா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்து விழுந்துடும். நீ சூஸ் பண்ணுற எப்சிலான் பொறுத்து. நான் எப்சிலான் ரொம்ப சூஸ் பண்ணேன்னா இந்த எல்லோட ரொம்ப பக்கத்தில் வந்து இருக்கும். எப்சிலான் பெருசாக சூஸ் பண்ணனா இவ்வளோ பெருசாக வந்து நிற்கும். பட் நான் சொன்னது மேக்ஸிமம் இங்கே வந்து சின்ன சின்ன வேல்யூவாக தான் சூஸ் பண்ணுவோங்கிறதுனால நான் வந்து ரொம்ப சின்னது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த எல்லாம் ஒட்டினால வரும். ஓகேவா. ரொம்ப 0.0 ஒரு 100 0 போட்டு 1 போட்டால் ரொம்ப சின்னதாக வரும். ஸோ அந்த ரேடியஸ்குள்ளே எல்லா பாயிண்ட் வந்து விழுந்துடும், சுருங்கி கடைசியில் வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த எம்முங்கிற ஸ்டேஜை தாண்டி. ஸோ திஸ் இஸ் நவுன் அஸ். ஸோ இந்த கண்டிஷனெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க பட்சத்தில் அந்த சீக்வன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1/n சீக்வன்ஸ் எடுத்துக்கோ. ஓகேவா. ஸோ 1/n. ஓகேவா. ஸோ f of n ஈக்குவல் டு 1/n. ரைட்டா. இப்போது அப்போ என்ன வரும்? 1 வரும், அப்புறம் 1/2 1/3 1/4 1/5 வரும். இப்போ இதான் ரியல் நம்பரில் போடுறேன் அப்படின்னா 1 ஃபஸ்ட்டு இதுதான் 0வா, இது 1. அடுத்து 1/2 இங்கே இருக்கும், 1/3 இங்கே இருக்கும், 1/4 இங்கே இருக்கும், 1/5 இங்கே இருக்கும், 1/6 இங்கே இருக்கும். இப்படி நான் போயிட்டே இருந்தேன்னா கடைசியில் இப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆகுனா நான் இன்க்ரீஸ் பண்ண 0 நெருங்கி போய்கிட்டே இருக்கும்.
ஜீரோ நெருங்கி போய்கிட்டே இருக்கும், பட் ஜீரோவை தொடாது. ஏகா சரியா? ஜீரோவை தொடவே செய்யாது, ஆனால் ஜீரோ கிட்ட போய்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே. அந்த ஸ்டேஜ் என்னங்கிறது நமக்கு தேவையில்லை, புரியுதா? அது வந்து புரிகிறதுக்காக எந்த ஸ்டேஜ்லேருந்து சுருக்குது அப்படிங்கிறது அவசியம் இல்லை, பட் எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியே சுருங்கி 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 கடைசியில் ஜீரோவை நெருங்கி போயிடும். நீ வந்து இப்போ 1/1000 போட்டினாலே உனக்கு 0.01 வரும், 001 வரும். இதே ஒரு 1/1 crore போடு, ஓகேவா? ஒரு 1/100 கோடி, ஒரு 1000 கோடி, ஒரு லட்சம் கோடி போட்டினா 0.0000 எத்தனை, ஒரு 100 0 போட்டு 1 போட்டினா எவ்வளோ சின்னதாக இருக்கும். பட் அப்படி நீ 0.000 சொல்லி ஒரு 1000 0 போட்டு இல்லை 1 கோடி 0 போட்டு 1 போட்டாலும் அது நியர்லி ஈக்குவல் டு 0 தான், நாட் ஈக்குவல் டு 0. ஜீரோவுக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது, ஏன்னா கடைசியில் 1 வந்துடுதுல்ல. ஸோ அதனால் ரொம்ப சின்ன வேல்யூ, பட் நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் கிட்டத்தட்ட 0வை நெருங்கிருது. அப்போ அதனோட லிமிட் பாயிண்ட் என்ன? 1/nக்கு லிமிட் பாயிண்ட்டு வந்து 0. புரியுதா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சீக்வன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ அதாவது அது வந்து லிமிட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ an - l லெஸ் தென் எப்சிலான், நம்ம சூஸ் பண்ணுற எப்சிலானுக்கு கம்மியாக அது வந்துடணும். இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது சீக்வன்ஸ் கொடுத்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ் தான் செக் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த an - l கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அது லெஸ் தென் எப்சிலானா அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்கடுத்து பார்ப்போம் நம்ம. பட் இதில் என்ன ஒரு நோட் அப்படின்னா, இப்போ an converges to l, ஓகேவா? இன்னொரு இது இருக்குல்ல, இதை வந்து an converges to l சொல்லிக்கோங்க. இது லிமிட் n tends to infinity an equal to l அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ an converges to l னா if only if there existed epsilon greater than 0 natural number m such that an belongs to this, ஓகேவா? நான் சொன்னேன்ல, இந்த எல் எப்சிலான் நெய்பர்ஹுட்னா இங்கே எப்சிலான், நீங்கள் எப்சிலாங்கிறது நீ சூஸ் பண்ணுற எப்சிலாங்கிறது ரேடியஸ், ஓகேவா? இந்த ரேடியஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்ப நெருக்கத்தில் வரும். அந்த வேல்யூஸ் எல்லாமே எங்கே வந்து விழுந்துடணும்? இந்த அந்த வட்டத்துக்குள்ளே வந்து விழுந்துடணும், ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எல் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஸ்பெசிஃபிக்கான எந்த மெத்தடும் கிடையாது. அதுதான் உண்மை, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை, ஓகேவா? ஸோ ஒரு அனுமானத்தில் தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்தடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு தியரம் ஒன்று இருக்குது. என்ன தியரம்னா, எ சீக்வன்ஸ் cannot converge to two different limits அப்படின்னு வருது. அதாவது ஒரு சீக்வன்ஸுக்கு 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் கிடையாது, ஒரு சுருங்கி ஒரே ஒரு பாயிண்ட்டை நோக்கி தான் போகும், 2 பேர் பாயிண்ட்டை நோக்கி போகாது அப்படிங்கிறது தான் தியரம், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகிட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு. இது ரொம்ப லென்த்தாகவே நான் பேசிட்டேன், என் காரணமாக தான் பேசினேன், ஏன்னா புரியணுங்கிறதுக்காக. இதுலேயும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்க புரியலங்கிறது எனக்கு தெரியல. என்ன புரியலனாலும் தயவுசெய்து கேளுங்க. கன்வர்ஜென்ட்டை புரியலன்னா கிட்டத்தட்ட 3rd இயர் வரைக்குமே நீ என்னென்னு புரியாமையே படிச்சு போயிடுவேன். ஸோ தயவு செஞ்சு புரியலன்னா கேளுங்க. இந்த தியரம் நாளைக்கு நடத்திக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை, ஓகே? ஸோ அந்த நாளைக்கு இந்த தியரம் நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் இந்த தியரத்தோடு முடிக்கலான்னு பிளான் பண்ண முடியலை, நாளைக்கு பார்த்துக்கலாம். பட் ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது போல இருக்குது, 1/n converges to 0 லிமிட் n ∞ 1/0 இருக்குது. ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம், ஓகே? ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.